ஹலோ கைஸ், நான் தான் உங்களுடைய பாலா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பயிற்சி 2.9ல 6th சம் தான் பார்க்க போறோம். இந்த சம் வந்து சிம்பிளா வந்து ரேகா சம்னு சொல்லுவாங்க. இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்ல கூட இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. நீங்க எந்த ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் எடுத்தாலும் இந்த கொஸ்டின் இல்லாம எந்த ஒரு கொஸ்டின் பேப்பருமே இருக்காது. இந்த கொஸ்டினை வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ண போறோம். நம்மளுடைய சிம்பிள் ட்ரிக்ஸில் ஈஸியாக சால்வ் பண்ண போறோம். இப்போ அந்த கொஸ்டினை வந்து ரீட் பண்ணுங்க. ரேகாவிடம் 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், டாட் டாட் 24 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவுகள் கொண்ட 15 சதுர வடிவ நல்லா பார்த்துக்கோங்க. சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்காங்க. இப்போ ஒண்ணுமே இல்லை, ரேகாட்ட வந்து ஒரு 15 சதுர வடிவ பேப்பர் வந்து இருக்குது. அந்த பேப்பரை வச்சு எவ்வளவு பரப்பு வந்து அடைச்சு வந்து அலங்கரிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன வடிவம் இருக்கு? சதுர வடிவம் இருக்கு. உங்களுக்கு கேட்டது என்ன கேட்டிருக்காங்க? பரப்புன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சதுரத்தின் பரப்பளவு என்னது? சதுரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு என்னது? a ஸ்கொயர். சதுரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு a ஸ்கொயர். இதெல்லாம் சதுரத்தின் பரப்பளவு. அப்போ உங்களுக்கு கொடுத்த எல்லா வேலையும் என்னது வரும்? ஸ்கொயர்ல தான் வரும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு கடைசி என்ன கேட்டிருக்காங்க? எவ்வளவு பரப்பை எடுத்துக்கொள்ள முடியும்? பரப்புகள் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 10ல இருந்து 24 வரை கொடுத்துருக்காங்களா? அப்போ இது எல்லாமே எப்படி போடணும்? ஸ்கொயர்ல போடணும். ஏன் ஸ்கொயர்ல போடணும்? ஏன்னா உங்களுக்கு வந்து சதுரம் கொடுத்துருக்காங்க, இங்க பரப்பு கேட்குறாங்க. அப்போ சதுரத்தின் பரப்பளவு என்னது? a ஸ்கொயர். அதனால தான் இங்கே வந்து நம்ம ஸ்கொயர் போடுறோம். அப்போ 10 ஸ்கொயர், 11 ஸ்கொயர், 12 ஸ்கொயர், டாட் 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 24 ஸ்கொயர். இப்போ பாருங்களேன், 10, 11, 12 டாட் டாட் 24 ஸ்கொயர் இருக்கு. ஆனால் நம்மளுக்கு ஃபார்முலா எப்படி இருக்கு? 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், டாட் 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 n ஸ்கொயர் ஈக்குவல் டு n இன்ட்டு n பிளஸ் 1 2n பிளஸ் 1 டிவைட் பை 6. இதான நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. 1ல இருந்து ஆரம்பிச்சாதான் நம்மளுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. இங்கே உங்களுக்கு எப்படி ஆரம்பிக்குது? 10ல இருந்து ஆரம்பிக்குது. அப்போ இது எப்படி நம்ம பிரிக்கணும்? ஒண்ணுமே இல்லை. இப்போ நீங்க வந்து மொத்தம் வந்து 20 பரப்பு இருக்குது. ஓகேவா? 15, 16, 14 20 பரப்பு இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து 15 டு 20 பரப்பு தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. 15 டு 20ல உள்ள பரப்பு வந்து கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்போ என்ன பண்ணணும்? மொத்த பரப்புல இருந்து இந்த பரப்பை கழிச்சிட்டோம்னா அந்த பரப்பு கிடைச்சிருமா? அப்போ மொத்த பரப்புனா என்னது? 1ல இருந்து 20 மொத்தமா போட்டுட்டு 1ல இருந்து 14 கழிச்சோம்னா என்ன கிடைக்கும்? இதோட வேல்யூ கிடைக்குமா? அதே கான்செப்ட் தான் இங்க வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸ்கொயர் கான்செப்ட். பாருங்களேன், இப்போ என்ன பண்ணணும்? மொத்தம் 10ல இருந்து 24 வரைக்கும் இருக்கா? அப்ப ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 24 கொடுங்க. 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், டாட் டாட் 24 ஸ்கொயர் மைனஸ் இது மொத்த பரப்பு. மொத்தத்துல இருந்து இதுக்கு முன்னாடி உள்ள நம்பரை போட்டுறணும். 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், டாட் 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 9 ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா பாருங்களேன், இந்த மாதிரி ஃபார்முலா வந்திருக்கா? இப்போ அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இங்க உங்களுக்கு என்னோட வேல்யூ எத்தனை? 24. இதான் என்னோட வேல்யூ. இங்க உங்களுக்கு என்னோட வேல்யூ எத்தனை? 9. அப்போ ஃபார்முலா அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஃபார்முலா என்னது? n இன்டு n பிளஸ் 1 2n பிளஸ் 1 டிவைட் பை 6 தானே? இப்போ இங்க என்னோட வேல்யூ என்னது? 24 பிளஸ் 1 அடுத்து 2n தானே? அப்போ 2 இன்டு 24 பிளஸ் 1 டிவைட் பை எத்தனை? 6. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த இதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுமா? அப்போ இந்த இதுக்கு அப்ளை பண்ணுங்க. என்னோட வேல்யூ எத்தனை? 9. அப்போ 9 இன்ட்டு 9 பிளஸ் 1 2 இன்ட்டு 9 பிளஸ் 1 டிவைட் பை எத்தனை? 6. புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணுங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க. இங்க 24 போட்டாச்சு. 24 1 கூட்டினா எத்தனை? 25. 2 இன்ட்டு 24 எத்தனை? 24 ரெண்டா எத்தனை? 2 8 2 4 48. 48ஓட 1 கூட்டினா எத்தனை? 49 டிவைட் பை எத்தனை? 6. நெக்ஸ்ட் 9 அப்படியே இறக்கிக்கோங்க. 9 பிளஸ் 1 எத்தனை? 10 இன்ட்டு 92 எத்தனை? 92 18. 18ஓட 1 கூட்ட எத்தனை? 19. 19 போய் எத்தனை? 6.
இப்போ போட்டாச்சா? நெக்ஸ்ட் இப்போ வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்க. 4 6 2 பண்ணு 3 பண்ணிட்டு 4 24. இப்போ 6 வாய்ப்பாடில் வருது. அப்போ 3 வாய்ப்பாடில் போடுங்க. 2 3 6 3 9 2 2 I 2 10. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 25 நாள் எத்தனை? 25 நாள் ஐநாங்க 20க்கு 0 மிச்சம் 2 இருந்தாங்க 8 8 10 100 100 × 49 எத்தனை? 100 × 49 மைனஸ் இங்கே எத்தனை? 3 5 15 × 19. இப்போ இந்த ரெண்டே பெருங்க. இப்போ 100 × 49 ஒன்றுமே கிடையாது. முதல்ல 49 போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து எத்தனை 0 இருக்குது? 2 0 இருக்குது. அப்போ அந்த 2 0 அப்படியே இறக்கிடுங்க. மைனஸ் 19 × 15 தானே? இப்போ 19ஆல் 15 பெருக்குங்க. 9 எத்தனை? 45க்கு 5 மிச்சம் 4. 5 5 5 நாள் எத்தனை? 9. 9 9 1 1. அப்போ 5 9 9 எத்தனை? 18க்கு 8 மிச்சம் 1 2 285. இப்போ 4090லேருந்து 280 கழிச்சா வர்ற ஆன்சர் தான் அந்த பரப்புகளின் அளவு. இப்போ 4090லேருந்து 285 கழிங்க மேலே. இப்போ 0லேருந்து 5 கழிக்க முடியுமா? முடியாது. அப்போ கணவாங்க 10. 0லேருந்து 8 கழிக்க முடியாது. அப்போ இங்கே 9. ஆல்ரெடி ஒரு கணவாங்க வச்சு அதனால 9. நெக்ஸ்ட் இதை வந்து 8 மாற்றிக்கலாம். 10ல் 5 போனால் எத்தனை? 5. 9ல் 8 போனால் 1. 8ல் 2 போனால் 6. இப்போ 4. அப்போ ஆன்சர் எத்தனை? 4615. அப்போது அலங்கரித்து கொள்ளப்படும் பரப்பு எத்தனை? 4615. இவ்வளோதான் இந்த கொஷினோட ஆன்சரு. இப்போ நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து மிஸ்டேக் விட்றீங்கன்னா இந்த ஒரு இடத்த மட்டும்தான் விடுவீங்க. அந்த இடத்த நான் இன்னொருக்க சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லை. இப்போது இந்த 2 இடம் இருக்குது. இந்த இடத்தோட ஃபுல் பரப்பு எத்தனைனா 15 சென்டிமீட்டர். இது வரைக்கும் உள்ள பரப்பு எத்தனைனா 7 சென்டிமீட்டர். அப்போது இந்த சென்டிமீட்டர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 15லேருந்து 7 கடிச்சா வருது தானே இந்த இதோட ஆன்சரு. அதே மெத்தட் தான் 10லேருந்து 24 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 10 11லேருந்து ஃபார்முலா கிடையாது. 1 2லேருந்து தான் ஃபார்முலா இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா வந்து இந்த மாதிரி மாற்றணும். அதுக்கு சிம்பிள் மெத்தட் என்ன? முதல் 1ல் 1 போட்டுக்கோங்க. இங்கே கடைசியில் நம்பர் இருக்குது 24 இருக்குது. அந்த 24 போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நடுவில் இந்த மைனஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இன்னொரு 1 2ன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே என்ன ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 10ன்னு இருக்குது. 10க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கும்? 9. அதனால 9 ஸ்கொயர் போட்டுக்கிறோம். இங்கே ஏன் ஸ்கொயர் போடுறோம்? ஏன்னா உங்களுக்கு கொடுத்த என்னது? சதுர வடிவம். கேட்டது என்னது? பரப்பு. அப்போ சதுரத்தின் பரப்பளவு என்னது? A ஸ்கொயர். அதனால தான் நம்ம வந்து ஸ்கொயர் வேல்யூ வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் வந்தால் என்ன? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் டாட்டட் n ஸ்கொயர் வந்தால் ஃபார்முலா என்ன? n × n + 1 2n + 1 / 6. இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சரு. உங்களுக்கு இதை தாண்டி உங்களுக்கு வந்து வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை விட இன்னும் நிறைய உங்களுக்கு வந்து அட்வான்ஸான கணக்கெலாம் வரப்போகுது. அந்த கணக்கை பார்த்தாலே போதும், நீங்கள் மேக்ஸில் வந்து 90% 90 அபோவ் மார்க் எடுக்கலாம். இனிமேல் எந்த பசங்களுமே நான் மேக்ஸை பார்த்தா பாயம் எனக்கு வந்து 60 மார்க் தான் 60 மார்க் போதும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணுறோம். எல்லாருமே மேக்ஸ் மார்க் வந்து அடித்து தூக்குறோம். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.